ஒரு ஊரில் நிறைய ஆடுகளை வச்சு ஒருத்தன் வளர்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ அதில் ஒரு ஆடு மேலே அவனுக்கு தண்ணியும் பிரியும். அந்த ஆட்டுக்கு என்ன கவனிப்பு, புல்லென்ன பூண்டென்ன போனதென்ன வந்ததென்னு அதுக்கு தண்ணி கவனிப்பு தாங்க. செம்மையாக கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆடு நினச்சிச்சு, ச்சே என்ன மனுஷையா, நம்மளையும் கவனிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆள் வந்து வாச்சிருக்கானே, ச்சே இவனுக்கு நம்மளால் முடிஞ்சு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த ஆடு ரொம்ப சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு தின்னு கொழுத்து போய் கிடந்துச்சு. வச்சாம்பார் எனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி. அப்போ தாங்க ஒரு ட்விஸ்ட் ஆகுது. ஒருத்தன் எனக்கு ஆடு விலைக்கு வேணும்னு சொல்லி காசை கொடுத்து வாங்கினேன். கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவே கொடு, உனக்கு நல்ல ஆடே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வளர்த்துட்டு இருந்தேன் அந்த ஆடையே கொடுத்து விட்டுட்டாங்க. அந்த ஆடு நினச்சிச்சு, அது சரி நம்ம வளர்த்தவனே கையை விட்டுட்டியான், வாங்கினவன் கழுத்தறுக்கை போகிறான்றது நல்லா உறுதியாக தெரிஞ்சிருச்சுன்னு சோகமாக போய்கிட்டே இருந்துச்சுங்க. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளுக்கு நம்ம நம்மளவங்க எத்தனை பேர் நம்மளை கழுவி விட்டு கழுத்தறுத்து விட்டு போயிடுறாங்க. கடவுள் இருக்காண்டா குமார்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட நிம்மதியாக வாழ்வோம்.